தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உயர்த்தியிருப்பதாக திமுகவினர் பொய் கூறுவதாகவும், கடன் பெற்று அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் நிலை இருந்து வருவதாகவும் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுகாரும் தமிழ்நாட்டை ஏதோ முதன்மை மாநிலமாக ஆக்கியிருப்பதாகவும், அந்த கட்சியினுடைய உடன்பிறப்புகளும் தங்களுடைய முதலமைச்சர் பாரத தேசத்திலேயே தமிழகம்தான் முதன்மையான மாநிலம் என்று உருட்டென்று உருட்டி கொண்டிருந்தார்கள். அவர் உருட்டெல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. பாரத தேசத்திலேயே உத்தரப்பிரதேச மாநிலம்தான் உபரி வருவாய் ஈட்டியதில் முதன்மையான மாநிலம் என்று தெரிவித்திருக்கிறார். இவைகளை குறித்தான ஒரு ஆய்வு நடைபெற்று முடிந்து அந்த ஆய்வு அறிக்கை தந்திருக்கிறது. இன்றைக்கு நிலை என்னவென்றால், வாங்கியிருக்கிற கடன் எவ்வளவு என்ற கணக்கு பார்க்கிற போது இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு மாநிலம் மட்டும்தான் கடன் தொகையிலிருந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்தாமல் கடனை வைத்து சம்பளம் கொடுக்கிற மாநிலமாக இருப்பது திமுகவினுடைய ஆட்சி நடைபெறுகிற தமிழ்நாடு. மக்கள் மீது கடன் சுமையை சுமத்தி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு